எண்ணினிய உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 3.5 பரப்பு காணி விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணி தொடர்பான முழுமையான காணொலியை பார்க்கறதுக்கு முன்னுக்கு இப்பதான் என்னுடைய யூடியூப் தளத்தை முதல் முறையா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்துட்டு பாருங்க. இதே மாதிரி உங்கள்கிட்ட காணிகள் விற்பனைக்கு இருக்குன்னு சொன்னா மறக்காம எங்களுடைய யூடியூப் தளத்தினூடாக உங்களுடைய காணிகளையும் காணொலியாக பதிவேற்றம் செய்து நீங்க விற்பனை செய்து கொள்ளலாம். சரி, இப்ப இந்த காணி தொடர்பான முழுமையான காணொலியை பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த தெல்லிப்பளை சந்தையில இருந்து, அதாவது இந்த யூனியன் கல்லூரிக்கு பக்கத்தால போகின்ற இந்த பக்கம் உள்ள இந்த பிரதான வீதியினூடாகத்தான் நாங்கள் அந்த காணியை பார்க்க போகிறோம். இந்த பாதையால் கொஞ்சம் தூரம் நேராக போனால் மகாஜனா ஸ்கூல் எல்லாம் வரும். அதெல்லாம் தாண்டி நீங்கள் போக அம்பனை சந்தி ஒரு சந்தி வரும். மகாஜனா ஸ்கூல் எல்லாம் தாண்டி நீங்கள் போன உடனே அம்பனை சந்தின்னு சொல்லி ஒரு சந்தி வரும். இந்த சந்தி தான் அது. இந்த சந்தியால் ஒரு குறிப்பிட்ட தூரம் நாங்கள் அப்படியே போய் கொண்டிருப்போம். பாதையை உங்களுக்கு நான் காட்டுறேன்னு வாங்க. அப்படியே ஒரு குறிப்பிட்ட தூரம் நாங்கள் இந்த பாதையால் அப்படியே நேராக போய் கொண்டிருக்கும் பொழுது இதில் பாருங்க, ஒரு மஞ்சள் கலர் போட் ஒன்று போட்டிருக்குது. அந்த போட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தலைமை அலுவலகம் வலிகாமம் வடக்கு பிரதேச சபை. அந்த போட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் இடது கை பக்கத்தில் ஒரு தார் பாதை ஒன்று திரும்புது பாருங்க. இந்த பாதையால் நாங்கள் அப்படியே திரும்பி போக வேணும். இந்த பாதையால் ஒரு குறிப்பிட்ட தூரம் நாங்கள் அப்படியே போய் கொண்டிருக்கும் பொழுது பாதையை தெளிவாக பார்த்து கொண்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு இலகுவான முறையில் இந்த காணிக்கு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். அதான் நான் உங்களுக்கு பாதையை காட்டி கொண்டு வரேன். இதில் ஒரு முச்சந்தி ஒன்று வரும். ஒரு டீ வடிவ சந்தி ஒன்று வரும் பாருங்க. அந்த பாருங்க, ஒரு டீ வடிவ சந்தி ஒன்று வருது. இதில் நீங்கள் இடது கை பக்கம் திரும்புங்க. இடது கை பக்கம் திரும்பி ஒரு குறிப்பிட்ட தூரம், ஒரு கொஞ்சம் தூரம் நீங்கள் போன உடனே 2 பாதை அதில் பிரியுது. இதில் வலது கை பக்கம் நீங்கள் திரும்புங்க. சரிதானே? அப்படியே திரும்பி நேராக போங்க. நேராக போய் கொண்டிருக்கும் பொழுது அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முச்சந்தி ஒன்று வருதுங்க. வடிவாக தெளிவாக பார்த்து கொண்டு வாங்க. இந்த பாருங்க, இதில் ஒரு முச்சந்தி ஒன்று வருது. இதில் நீங்கள் வலது கை பக்கம் திரும்புங்க. சரிதானே? வலது கை பக்கம் திரும்பி ஒரு கொஞ்சம் தூரம் போதில் பெண்ட் ஒன்று வரும். அந்த பெண்டால் அப்படியே வளைஞ்சு நீங்கள் போங்க. அப்படியே வளைஞ்சு நேராக போய் கொண்டிருக்கையில் ஒரு குறிப்பிட்ட தூரம் அப்படியே நேராக போங்க. ஒரு 300-400 மீட்டர் தூரம் நேராக போக இதில் ஒரு பெண்ட் ஒன்று வரும். வலது கை பக்கம் அப்படியே அந்த பாதை அப்படியே வளைஞ்சு ஒரு பெண்ட் ஒன்று வரும் பாருங்க. அந்த பெண்டில் மூலக்காணி பெண்டு திரும்பினோடனே முதலாவது 2வது காணியாக அந்த காணி அமைஞ்சிருக்கு பாருங்க. நான் திருப்பி காட்டுறேன் பாருங்க. இந்த பெண்டோட இந்தியாவில் பாருங்க, இடது கை பக்கத்தில் 2வது காணியாக இந்த காணி தான் அந்த காணி. இப்போ நாங்கள் காணிக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பெண்டில் அங்கால பார்க்க உங்களுக்கு தெரியும், அந்த பெண்டு தெரியுது பாருங்க. அதில் இருந்து 2வது காணியாக இந்த காணி அமைஞ்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் 3.5 பரப்புகள் இருக்குது. நாங்கள் இப்போ காணிக்குள்ளே போய் காணியினுடைய அமைப்புகளை பார்க்கலாம். காணியை எடுக்கும்போது அளந்து எடுத்துக்கொள்ளலாம். ஒரு கட்டுக்கிணறு ஒன்று இருக்குது, நல்ல தண்ணியோட ஒரு கட்டுக்கிணறு ஒன்று இருக்குது. ஒரு சின்ன கொட்டில் ஒன்று இருக்குதுங்க. அது கொட்டில் பழைய கொட்டில், அதை விடுங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் தென்னை மரம் ஒரு 6-7 தென்னை மரம் நிற்கிதுங்க. தண்ணியை பார்த்துருவோம். முதல்ல கிணத்து தண்ணியை பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல தண்ணியோடு இருக்குது பாருங்க. பழங்கால கிணறு நல்ல ஸ்ட்ராங்காக கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், தென்னை மரங்கள் ஒரு 6-7 தென்னை மரம் இருக்குது. ஒரு சதுர காணியாக இந்த காணி அமைஞ்சிருக்குது. அந்த தார் பாதைக்கு அருகாமையிலேயே அமைஞ்சிருக்குது. அவ்வளோ தூரம் இல்லையா, அந்த அம்பனை சந்தியிலிருந்து அவ்வளோ தூரம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் நீங்கள் இந்த காணி அடிக்கு வரக்கூடிய மாதிரி தான் இருக்குது. ஒரு 10 நிமிஷத்தில் இந்த காணிக்கு வரக்கூடிய மாதிரி இருக்குது. அம்பனை சந்தியிலிருந்து ஒரு பிளாமரம் ஒன்று இருக்குது பாருங்க. நல்ல பெரிய பிளாமரம் ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஒரு மாமரம் ஒன்று நிற்கிது காணிக்குள்ள. நல்ல ஒரு சதுர காணி, அமைப்பான காணி. உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கனவில்லத்தை அமைச்சு கொள்றதுக்கு மிகச்சிறப்பான ஒரு காணின்னு சொல்லி நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன். இதை ஓகே. இந்த காணியோட விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பரப்பினுடைய விலை 15 லட்சம் ரூபா சொல்கிறார் உரிமையாளர். ஆனால் நாங்கள் மேற்கொண்டு பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளலாம். காணியை நேரடியாக போய் பார்வையிட்டு காணியை அளந்துட்டு எத்தனை பரப்பு வருதோ அத்தனை பரப்புக்கு தான் அந்த காசு. ஒரு பரப்பு 15 லட்சம் ரூபா சொல்கிறோம். ஆனால் பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விலையாக தான் இருக்குது. இதில் என்னுடைய நம்பரை தாரன், எனக்கு அழைப்பு ஏற்படுத்துங்க. மேற்கொண்டு நாங்கள் காணியை பார்வையிட்டு உரிமையாளரோட நாங்கள் கதைச்சி பேசி இந்த காணியை எடுத்துக்கொள்ளலாம். இதே மாதிரி உங்கள்கிட்ட காணிகள் விற்பனைக்கு இருக்குன்னு சொன்னால் இதே மாதிரி காணொலியினூடாக பதிவேற்றம் செய்து உங்களுடைய காணிகளை விற்பனை செய்து கொள்ள முடியும். சரி, மற்றொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.